குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்கம்மா, நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் பூ எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. நான் வந்து சுடு தண்ணி வந்து வெத வெதப்பாக எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கை வைக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த சுடு தண்ணியில் இதை சேர்த்துடலாம். சுடு தண்ணியில் எதுக்கு சேர்க்குறேன்னா, இதில் இருக்கிற புழுவெலாம் இருந்தால் செத்துரும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கம்மா, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த காலிஃப்ளவரில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமலே அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா காலிஃப்ளவரில் வந்து காரம் நல்லா இறங்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாத்திரம் சூடானதும் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாமா? கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் லைட்டாக செவந்து வரட்டும். 1 ஸ்டார் பூ, 3 லவங்கம், 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 3 பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கோமா, இது சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஒரு கோல்டன் கலராக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். பாருங்கம்மா, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூடவே 4 பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கேன். குட்டி தக்காளி 2 பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இது 2 சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ்க்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க. வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துங்க. தக்காளி வந்து அவ்வளோவும் கம்மியாக சேர்க்கணும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேம்மா. இது கூடவே 3 பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த ரைஸ்க்கு வந்து வெறும் காரம் வந்து மைல்டாக தான் இருக்கும். பச்சை மிளகா தான் காரமே. இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ இது கூடவே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்கம்மா. காலிஃப்ளவரோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, காலிஃப்ளவர் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் பொடியை நறுக்குன ஒரு கேரட்டு, ஒரு கைப்பிடி அளவு பொடியை நறுக்குன பீன்ஸு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், நான் வந்து ஒரு முழு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு மீடியமான அளவில் எடுத்துடணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 4.5 கப்பு தேங்காய் பால் தண்ணி. தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக எடுக்கக்கூடாது. பாருங்கள், தேங்காய் பால் 4.5 கப்பு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். நான் 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அதாவது 3 கப் அரிசி. பாருங்கள், ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், கலர் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. கொஞ்சமாக பொடியை நறுக்குனா கொத்தமல்லி. இப்போ மூடி வச்சு மீடியமான தீயில 10 நிமிஷம் வைங்கம்மா. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா. நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், தண்ணி வந்து நமக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான காலிஃப்ளவர் புலாவ் ரெடி.